பூர்வீக நண்பர்கள் எல்லாம் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் நாங்கள் பத்திரிகை செய்திகளை பார்க்க போறோம். முதலாவது உதயன் பத்திரிகையில் இருக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்துட்டு வருவோம். தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட துன்பத்தின் கொடூரத்தையே செம்மணி புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. நாம் ஆட்சி அமைக்கும் காலத்தில் இலங்கை இனப்படுகொலையாளிகள் அனைவருக்கும் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தடைகளை அறிவிப்போம். இவ்வாறு தெரிவித்துள்ளார் கனடாவின் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பொலியே. இப்ப இங்க இது ஒரு கனடா, இது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, ஒரு வேற தேசம். அங்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அவரு போட்டோ எல்லாம் போட்டிருக்கல. அவருக்கு விளங்குதுன்றதை விட அதுக்கு விளங்காதுன்றது ரெண்டாவது பிரச்சனை. ஏன்னா அங்கே தமிழர்கள் இருக்கணும், அவருக்கு அங்க அந்த அரசியலுக்குமே தேவைப்படும். ஆனா இன்னொரு புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிற நாட்டுன்ற ஒரு அரசியல்வாதி இந்த விஷயத்த தெளிவாகவும் விளக்கமாகவும் இனப்படுகொலை என்று காய்க்கிறார். ஆனா எங்களுடைய அரசியல்வாதிகளும் எதிர்கட்சியுடைய தலைவரெல்லாம் இருந்திருக்கணும். ஆமா. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான துணிகரமான அறிக்கைகள் வந்ததா அல்லது அதுக்குரிய நடவடிக்கை அறிக்கை மட்டும் இல்லையே. இப்ப இவர அறிக்கை வர்றது ஓகே, இங்க இருக்கிறாங்க நடவடிக்கை நடத்தவே இது இனப்படுகொலையா இல்லையான்றது தொடர்பாக கூட காய்க்கணும் இல்லையா. நடந்தது ஜெனோசைட் இனப்படுகொலை என்று சொல்றதுக்கு கூட எங்க திராணி இல்லாம தான் ஒரு ஆரம்பத்துல ஓடி தெரிஞ்சவன். அது இந்த ஒரு 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 செவ்வியில எங்களுக்கு எங்கட அரசியல் செவ்வியிலேயே ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்தது. அது ஒரு விபத்து நடக்கிற மாதிரி, ஒரு கார் விபத்து நடக்கிற மாதிரி தானே அந்த இனப்படுகொலை நடந்த பழைய வீடியோக்களை போய் பாத்தீங்கன்னா அதுல தெரியும். அப்ப அந்த அப்படியெல்லாம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதை ஒரு மேம்போக்காத்தான் காய்ச்சி கொண்டு வந்தவன். ஆனா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தெளிவா இந்த விஷயத்த தெளிவா முன் வச்சிருக்கிறாங்க. இதை எங்கிற அரசியல்வாதிகள் எப்பொழுது துவங்குவார்கள் தெரியல. செம்மணி மனித புதைகளில் மேலும் 3 எண்பு தொகுதிகள் இப்ப இந்த சின்ன கட்டமிடப்பட்ட செய்தியா மாறிட்டு இப்படிதான் செய்திகள் அப்படியே வந்து கொண்டிருக்கும். நாங்களும் அந்த நேரத்துல உணர்ச்சிவசப்பட்டு பொங்குவோம். அதுக்கு பிறகு கட்டமிடப்பட்ட செய்தியா போயிடும், அதுக்கு பிறகு சாதாரண செய்தியா போயிடும், அதுக்கு பிறகு முந்தி கண்டுபிடிச்சவங்களாம்னு நாங்க சொல்லுவோம். பிறகு அப்படியே நீர்த்து போயிடும். அதாவது இந்த ஒரு சாதாரண செய்தியா இது எங்களோட வாழ்வியல்லையே இணைஞ்சிட்டு அந்த ஒரு பெரிய விஷயம் வந்தாலும் நாங்களும் மேக்சிமம் கடந்து போறோம். நாங்களும் மேக்சிமம் அதுக்கு போராடுறோம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு அல்லது பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான இதுகளும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த விஷயங்களை நாங்கள் நீதி கோரோடி அந்த மக்கள் போராடி கொண்டே இருக்கணும். நாங்கள் இந்த அரசியல் கைதிகள விடுதலையும் அப்படித்தான். அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது சம்பந்தமா அந்த ஆனந்த சுதாகரன் அவர்கள் அந்த செத்த விட்டு வேறைகளே எல்லாரும் நாங்கள் பொங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்படியே நேற்று பார்த்து இந்த ஆனந்த சுதாகரன் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அது நாங்க இப்ப சின்ன பிள்ளை என்ன சொல்லிருக்கிறோம், அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய பிள்ளையா வந்துட்டு. ஆனா நாங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். இதுதான் எங்க அரசியல் இதுல மக்கள்ல பிள்ளைன்னு சொல்லல. நாங்கள் திருப்பியும் நாங்கள் இந்த பிள்ளைய கொண்டது அரசியல்வாதிகள் தான் வைப்போம். எத்தனையோ பேர் கணவர் அந்த அழுது தன் அண்ணா விட சொல்லி தன் கணவரை விட சொல்லி பிள்ளைகள் அப்பா விட சொல்லி அந்த அதுக்கு சிறைச்சாலை மாதிரி செய்திருந்த இதால அதுக்குள்ளே இருந்து நாங்கள் கொஞ்சமாக பார்க்க ஒரு பரிதாபமாக இருந்தது. அதுல ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன்னா அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த அரசாங்கம் வந்தாலும் அதுங்களுக்கு அரசியல் கைதியில விடுதலை செய்வோம் இந்த அன்னோட அரசாங்கம் சொல்லியிருந்ததானே தேர்தல் வாக்குறுதிகள். அப்ப வேணா மகிழ்ச்சியா இருந்திருக்கணும், அப்பாடா விட்டுற போயிடும் ஒரு பெரிய எங்களுக்கு அது சாதாரண செய்தி. உண்மையாவே சொல்லப்போனா எங்களுக்கு ஒரு சாதாரண செய்தியா தான் அரசியல் கைதியில விடுதலை செய்ய போயிடுமா. ஆனா அவை இந்த மனதுல அது எவ்வளவு பெரிய செய்தியா இருந்தது. அத இப்ப வரைக்கும் நான் அதை விடுதலை செய்ய இல்லை. இந்த ஆட்சி இவ்வளவு காலம் ஆயிட்டு 8 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. அப்ப இன்னும் விடையில்லைன்றது 8 மாதம் இல்ல 1 வருஷமா போகுது. அனுரகுமார் திசாநாயகர் ஜனாதிபதியா கிட்டத்தட்ட 1 வருஷமா போகுது. அப்ப இப்படி இருக்கீங்கள இன்னும் அதை விடையில்லைன்ற வேண்டிய ஏக்கம் மிகுந்த அந்த ஒரு அக்கா அண்ணா காண்டி அழுதவா அவ என்னண்டா தங்களோட அப்பா சாகிக்க கொண்டு வந்ததாம், வேற அம்மா சாகிக்க கொண்டு வந்ததாம். இப்போ இந்த அப்படி ஒரு ஆட்கள் சாகி கொண்டு வாயினம் அதே மாதிரி நீ நாங்கள் செத்தாப்பதான் நீ எங்கள் அண்ணாவை கொண்டு வர போகணும்னு அந்த ஒரு பரிதாபமாக கதைச்சிருந்தோம். அது இல்லாட்ட மனசும் ஒரு இதாக ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளைகள்
ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளை என்ன பிரச்சனை இந்த டியூஷனுக்கு பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கம் முடிஞ்சு வந்து இந்த டியூஷனுக்கு ஒரு டியூஷன் 2 டியூஷன் 3 டியூஷன் வந்து இரவிரவா டியூஷனுக்கு ஏற்றி திரியணுமா. அப்போ அது வந்து பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு அடக்குமுறையா வளர்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி எங்களோட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதை வந்து நீ இல்லாம ஆக்கணும், எங்களோட பிள்ளைகளை ஃப்ரீயா விடுங்கோ, அவியல் படிக்கிறத நோங்களா படிச்சு கொண்டு முந்தியெல்லாம் அப்படி இல்லை, இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட அவளுக்கு இது டியூஷன் அழுத்தத்தை கொடுக்குறீங்க என்ற வந்து அவர் ஒரு வன்மையா கண்டிச்சிருக்கிறார். தற்போதைய கல்வி முறைகளால் பிள்ளைகளுக்கு இயந்திர சுமையா ஜனாதிபதி அனுர காட்டம் என்ற செய்தியா இதுல வந்திருக்குது. இல்லையும் ஜனாதிபதி சொல்றார் ரோபோக்கள் மாதிரி பிள்ளைகளை வளர விட மாட்டோம் என்று, கல்வியில சீர்திருத்தம் செய்யணும், அது செய்யணும், பெரிய கலந்துரையாடல் நடக்குது. பிரதமர் சொல்லியிருக்கிறார் 9 மாகாணங்களோடு எல்லாம் கலந்துரையாடித்தான் நான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வரலாம் சொல்லப்படுது. ஆனா எங்கட யாழ்ப்பாணத்தின் எம்பி வந்து பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறார், 7 எடுத்தா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்தா அரசாங்கம் கொடுக்க போறது இல்ல, எம்பி கொடுக்க போறாங்க கொடுத்து விடுங்க, பிள்ளைகள் போய் பொழுதுபோக்கிட்டு வரட்டும். பொழுதுபோக்கண்டா ஒரு பொழுதுபோக்கா என்ன கொடுத்து விடட்டா ஒரு நாளைக்கு 5000 இல்ல அது தெரியல, மாதத்துக்கு 5000 ஒரு நாளைக்கு 5000 அதான் நாங்க விளக்கம் அதெல்லாம் போடத்தானே மாசத்துக்கு 5000 5000 10,000 ஒரு 5-10 கொடுத்து விடுங்க பிள்ளைகளுக்கு. 5-10 ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும் சொல்லியிருக்கிறார். அந்த பொழுதுபோக்கு சிலபடியாங்களா அதை விமர்சனப்படுத்துவாங்க, சில பேர் சொல்லலாம் தேவையில்லைன்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேணாம்னு ஜனாதிபதி சொல்றார். 5000-10,000 கொடுத்து பொழுதுபோக்கு இவர் சொல்றாரு. 5000-10,000 தான் பொழுதுபோக்கு, நல்ல விளையாட்டு மைதானங்களை திறந்து எங்க போய் விளையாடட்டுமா, அவங்க ஃப்ரீயா விளையாடிட்டு போட்டு பட்டும் போலும் பண்ணிட்டாங்கன்னா சரி, அதுக்கெல்லாம் பெற்றார் வேண்டி கொடுப்பீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்கு, 5000-10,000 கொடுக்கறது இல்லை, விளையாடட்டும். நீங்க அந்த வேற வேற பொழுதுபோக்குகளை உருவாகுங்க, அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, தவிர இதுல வழங்கல. சரி, ஓகே. எனது வார்த்தையை மீளப்பெறுகிறேன். ரோகிணி குமாரி எம்பி தெரிவிப்பு. நீங்கள் வாய மூடிக்கொண்டிருங்கள் என்று சபாநாயகரை நோக்கி கூறிய வார்த்தையை மீள பெற்றுக் கொள்கிறேன் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரோஹிணி குமார் விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் அதை தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் உரையாற்றும் போது நீங்கள் வாய மூடிக்கொண்டிருங்கள் என்று கூறியவை ஊடாக சபாநாயகருக்கும் அந்த பதவிக்கும் ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டிருந்தால் அந்த கருத்தை தான் மீளப்பெறலாம். நானும் உங்களை போடா என்று சொல்லி போட்டு சபையில் மீளப்பெறேன். நானும் ஓகே, நீங்களும் ஓகே. நீங்களுமே நீங்க இப்படி சொல்லிக்கல, சபையில போய் பிள்ளையா கழிச்சு போட்டு நான் அதை மீள பெற்றுக் கொள்றேன். சிம்பிளா சொல்றாங்க, மீள பெற்றுக் கொள்றேன். தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாவது, நாவினால் சுட்ட வடு சரியா வந்து சுட்ட வடுவோ சுடாத வடுவோ வடுதான். கத்தி முனையில் பட்டப்பகலில் சங்கிலி அபேஸ். அபேஸ் இந்த உதயன்ல இப்படியான பேர் அபேஸ். மன்னார் நானாட்டன் முருங்கன் வீதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரது வீட்டினுள் புகுந்த முகமூடி திருடன் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றுள்ளான் என போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுல 2.5 பவுன் மதிப்புள்ள தங்கச்சங்கிலியை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 பவுன் கவனமா இருந்து என்ன செய்யறது, ஒண்ணுமே செய்யல. அப்படி வந்து முகமூடிய போட்டு எடுத்துட்டு போனா என்ன செய்யறது. மற்றது வந்து தீவிரமடையும் சிக்கன் குனியா எச்சரிக்கும் உலக சுகாதார ஸ்தாபனம். சிக்கன் குனியா வந்து இப்ப எல்லா நாடுகளையும் வந்து கொண்டிருக்கான். அதை விட இப்ப குறிப்பா இலங்கையில வந்து பரவி கொண்டிருக்குது. அதுவும் யாழ்ப்பாணத்துல இன்னும் இப்ப கன இடங்கள்ல யாழ்ப்பாணத்துல ஏற்கனவே சீசன் துவங்கின மாதிரி இருக்கும். இல்ல அதான் துவங்கிட்டா இப்ப யாரும் கேட்டாலுமே சிக்கன் ஏன் நீங்க படம் பார்க்க வரையிலன்னு கேட்டா அது உங்களுக்கு தெரியாது. 10 நாள் சிக்கன் அடுத்தபடிக்கா கிடந்தா அதோட அப்ப உளும்பேலாது அந்த காய்ச்சல் வந்தா நீங்கள் 1 மாசத்துக்கு நடக்க மாட்டீங்க, மூட்டுவல் இது பண்ணிடாது அப்படி இப்படி என்று அது உண்மைதான். அதுதான் அதோட அறிகுறி. முதல் வந்து 2006 வந்தது முதல் இங்க 2000 ஆண்டு தான் ஸ்டார்ட். ஓகே, 2006-7 வந்து இங்க பயங்கர இதா இங்க வந்தது, யாழ்ப்பாணத்துல வந்தது. சிக்கன் குனியா, நாங்க மட்டன் குனியா, தக்காளி குனியாண்டு நகைச்சுவை, நல்ல நகைச்சுவை. சோமாலியா கெஞ்ச ஆகிய நாளெல்லாம் பெரிய ஒரு கூட தாக்கம்.
உதயன்ல ஆட்டம் போட்டவர்கள் அடங்கும் நேரம் ஆசிரியர் தலைவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்தில் நடைமுறைப்படுத்திய அவசர கால சட்டத்தால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை இலங்கையில் காலாகாலமாக மனித உரிமைகள் மீது தன்னிச்சையாக அதிகாரத்தை கொண்டு நடத்தப்பட்டு வந்த தாக்குதலுக்கு சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடையாக கொள்ளலாம். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் பின்னர் மக்கள் மத்தியில் எழுந்திருந்த எதிர்பார்ப்பலையை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவசர கால சட்டத்தை கையில் எடுத்திருந்தார். அவசர கால சட்டத்தினூடாக அமைதியான எதிர்ப்புகளை கடும் போக்குடன் கட்டுப்படுத்தி பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு கருத்துரிமை உட்பட அடிப்படை மனித உரிமைகளை அதிகாரத்தை பயன்படுத்தி இரும்புக்கரம் கொண்டு அடக்கியிருந்தார். நாட்டின் வங்குரோத்து நிலைமைகளை காரணம் காட்டி மேற்கொள்ள அவரது நடவடிக்கைகள் அப்போதே பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்த எதிர்ப்பையும் நாட்டை வங்குரோத்து எல்லைக்கு கொண்டு சென்ற அரசியல்வாதிகளுக்கு எதிரான மக்களின் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த நாட்டின் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அவசர கால சட்டத்தை கையில் எடுத்திருந்தார். தன்னிடம் இருந்த அதிகாரத்தால் எவரும் தன்னை கேள்விக்குட்படுத்த முடியாது என்ற எண்ணத்தில் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தரப்பினருடன் உதவியுடன் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தார் என்று போகுது. இப்ப எனக்கு ஒரு கேள்விதான், இந்த சந்தர்ப்பத்துல அவசர கால சட்டம் பிழையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல சட்ட மீறல் நடந்திருக்கிறது, அதுக்கு நீதிமன்றம் பதிலளிச்சிருக்குது. இங்க மட்டும்தான் அவசர கால சட்டம் தவறான விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எனக்கு இருக்கு. சரியா அவசர கால சட்டத்தை புலியான விதத்துல பல சந்தர்ப்பங்கள்ல குறிப்பா வடக்கு கிழக்குல பலர் விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கும் ஒரு முறையான நீதி விசாரணைகளுக்கு வேணும். வெறுமனவே அறகலைய போராட்டம் ஒரு மக்கள் போராட்டம், அந்த மக்கள் போராட்டத்துக்கு அவசர கால சட்டம் எப்படி புலியாக பயன்படுத்தப்பட்ட இப்ப செய்தியா இதே அரசாங்கம் இப்ப இதுக்கு முதல் பல செம்மணி பருவல துவங்கி இப்ப வரைக்கும் எவ்வளவு இடங்கள்ல இது தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. செம்மணி பருவல அவசர சட்டம் இருந்தா இல்லையா தெரியல, அதை பற்றி கட் பண்ணுங்க ராஜனா. ஆனா இங்க அவசர கால சட்டம் பயன்படுத்தப்பட்ட எல்லா அவசர கால சட்ட கைதுகளும் பயங்கரவாத சட்ட கைதுகளும் எல்லாம் சரியா இருக்குதான்றத பார்த்து அதுக்கும் தீர்வு வேணும். வெறுமனவே இந்த ரணில் விக்ரமசிங்க கூண்டுல ஏத்துறதை தவிர எல்லாத்துக்குமே நாங்கள் இதை கோருவோம். கடன் அட்டைகளுக்கு மேலதிக கட்டணம் வரவிட முடியாது. கடன் அட்டைகள் மற்றும் டெபிட் அட்டைகள் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைக்கு வாடிக்கையாளர் மேலதிக கட்டணங்களில் அறவிடப்படி சட்டப்படி அனுமதிக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. கார்டுல பே பண்ணா அதுக்கு கார்டுக்கு ஒரு 10 ரூபா கூடும் 50 ரூபா கூடும் என்று சொல்ற கடைக்காரர் அப்படி இல்ல. அதான் மத்திய வங்கி மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கு. அப்படி இல்லையா? அப்படியான்னு உங்களுக்கு சொல்லிச்சு நம்ம ஒரு கடையில போய் நீங்க கேஷா கார்டானு கேட்கல, கார்டுன்னு சொல்லுங்க, கார்டுன்னு சொல்லுங்க. ஆனா கார்டுண்டா ஒரு 50 ரூபா கூட வரும் என்று சொல்லிச்சு நம்ம சொன்னா நீங்க உடனே அந்த இடத்துல இருந்து உங்களோட இலங்கை வங்கி இன்டர்நேஷனல் பேங்க் அந்த பேங்க் அடிச்சு இப்படி இந்த இடத்துல ஒருத்தர் கார்டுல கூட கேட்கிறார், கார்டுல வெட்டுறா கூட கேட்கிறார் என்று சொல்லி உடனே நீங்கள் தெரிவிச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீங்க கார்டு கொடுத்து வெட்டைக்கலாம் அந்த சிட்டியருக்கா பார்த்துட்டு வாங்குவோம். எனக்கு எல்லாம் மாறிக்கெல்லாம் வெட்டிக்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு பதிலா 20,000 ரூபாய் வெட்ட முயற்சி செய்தவங்க நான் உன்னை தடுத்து நிறுத்திட்டேன். என்னடா அமர்த்தேக்கல ஒரு அவசரத்துல அமர்த்துறதானே காசு கொடுக்க நான் கவனமா கொடுப்பான். இது சில நேரங்கள்ல மாறி அமர்த்தி வெட்டி விட்டா அப்புறம் திருப்பி எடுக்கிற மாதிரி துன்பம் வேற இல்ல. அதை மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படியா? 20,000 ரூபாய் வெட்டிட்டானா எனக்கு 2,000 ரூபாய் சாமானண்டா ஒன்றில் அவர் 18,000 ரூபாய் எடுத்து தரணும். அவர்கிட்ட 18,000 ரூபாய் இல்லையன்னு சொன்னா அது பேங்குக்கு போய் ரிவர்சல் எடுத்து வரும், ரிவர்ஸ் பண்ணி விடுறோம்னு சொல்லுவாங்க. ஒரு கிழமை 2 கிழமை எடுக்கும். எனக்கு ஒரு நடந்தது. அது நான் காத்தாங்குடியில அப்படி எனக்கு நடந்தது. அப்ப நான் பிறகு நான் அவரோட நின்று அந்த அண்ணா நல்ல அண்ணா காசு வந்துட்டேன், காசு திருப்பி தந்துட்டார். அதுல இந்த பிரச்சனை இல்லை. ஆனா இப்படியான பிரச்சனைகள் இதுல வரும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முதலே இதெல்லாம் நாங்கள் அறிவுட்டி இருக்கணும். இப்ப எல்லாமே சர்வசாதாரணமா போயிட்டா இந்த பிரச்சனை இருக்குதான். இந்த பிரச்சனை இருக்கு. காட்டுல வயசு போனாக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. வயசு போனாக்கள் இந்த காட்டுல வெட்டைக்கல இது பண்ணைக்கல கவனிக்காம வந்துருவீங்க. சில நேரங்கள்ல வயசு போன ஆள் தானே சொல்லி பே காட்டலாம்னு சொல்லி 500 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் வெட்டுற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. முதியவர்கள் அந்த சிட்டையை வேணும் வேண்டி அவங்க பே காட்டுறாங்களா இல்லையான்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து நாளைய தினம் வாரம் பேப்பருக்கு இன்னைக்கு இந்த விடுதலை இந்த இறுதி நாள். எனவே கட்டாயம் எல்லாரும் போய் அவர்களுக்கு அந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்குமாறு கேட்டுக்கொள்றோம். அதே நேரத்தில் ரெக்ஸ் கார் வாஷ் இன்றைய தினம் ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை.
என்ன சொல்றது, சர்வதேச வாகனங்களினுடைய ஒரு பயங்கரமான இது. கூடுதலாக பலர் வந்து அங்கே வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எனவே அந்த நிகழ்வுக்கும் எல்லாரையுமே நாங்கள் அழைத்து நிற்கிறோம். எனவே தொடர்ந்தும் நாளைய தினம் நாங்கள் பேப்பரில் இருக்கிற நியூஸ்களை வாசிப்போம். 50-100 பேர் தான் பார்க்குறீங்களா, அது இன்னும் ஒரு 50 பேருக்கு அனுப்புங்க. நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களுடைய விடைபெறுவது பில்ராஜ். மதீஸ். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு.